எலெக்ஷன் வந்துட்டா அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா, சித்தப்பா, பெரியம்மா, மைத்துனை, பக்கத்து வீட்டுக்காரன், கேஸ் போட வந்தவன், காய்கறி விற்க வந்தவன், இவங்களுக்கெல்லாம் இப்படி யாரையுமே பார்க்காம நியாயத்தை மட்டும் பார்க்குற ஒரு கட்சினா அந்த நாசமா போன கட்சி தாங்க. அட நான் சீமான் கட்சின்னு சொல்றதுக்கு நாசமான்னு சிம்பிளா சொல்லிட்டேங்க. நாசமா கட்சிங்க, நாசமா கட்சின்னு சிம்பிளா சொல்லிட்டேங்க. அவ்வளவுதாங்க. நமக்கு சபிக்கிற பழக்கம் எல்லாம் கிடையாது. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயங்க, அதை சொல்லத்தான் நான் வந்தேன். என்னன்னா, அந்த கட்சியில இருந்து திடீர்னு காணாம போன காளியம்மாள் இருக்காங்கல்ல, அதாங்க இரண்டாம் பிசிறு, சாரி முதல் பிசிறு, இரண்டாம் பிசிறு கார்த்திகா தான். அது இனிமே தான் காணாம போகும். அந்த முதல் பிசிறு காளியம்மாள் பிசிறே இல்லாம பெரிய மசுறு மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதுல எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? இந்த அண்ணன், தம்பி, ஆத்தா, அப்பன் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களாமா, எலெக்ஷனை மட்டும்தான் பார்க்கணுமாமா. இத கூட அக்கா சொந்தமா சொல்லலையாமா. அந்த நாசமா இல்லை, அந்த நாம் சீமான் கட்சியில இருந்து கத்துக்கிட்டதாமா. அவர் சொல்லி கொடுத்ததே நான் சொல்கிறேன். எதிர நிற்கிறது கூட பிறந்த அண்ணனாக இருந்தாலும் பெத்த தாயாக இருந்தாலும் எதிர்நிலைப்பாட்டை கொண்டு இருந்தால் நம்ம வந்து சண்டை தான் செய்யணும் அப்படின்னு, நாகரிகமான சண்டையாக இருக்கும். அந்த கட்சி கற்றுக் கொடுத்த ஆகப்பெரும் தத்துவமே எதிர்த்து நிற்கிறது யாருன்னு பார்க்காத. இதுதான் அந்த கட்சியினுடைய சீதை. அதாவது கீதைன்னு சொல்றதுக்கு பதிலாக சீதைன்னு மாற்றி நாக்கு புரளி சொல்லிட்டேன்னு நினைக்கிறீங்களா? கிருஷ்ணன் சொன்னாதான் அது கீதை, சீமான் சொன்னா அது சீதை தானே. அந்த சீதையின் படி நமக்கு எதிர்த்து நிற்கிறவன் நம்ம கூடையே பழகனவனாக இருக்கலாம், என் கூடையே விஜயலட்சுமியாகவும் இருக்கலாம், ஏன் கூடையே இருந்தா அம்மா அப்பாவாக்கு கூட இருக்கலாம். அது யாராக இருந்தாலும் நம்ம எலெக்ஷன்ல எதிரி தான். உடனே எலெக்ஷன்ல இவங்க என்ன அவ்வளோ ஸ்பீடா வேலை பார்க்க போறாங்களான்னா கேக்குறீங்க? எலெக்ஷன் இல்லைங்க, கலெக்ஷன்ல சொன்னங்க. அப்பேற்பட்ட அந்த சீதையை படிச்சுட்டு வந்த காளியம்மாள் அக்கா நேத்து இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அதுல அண்ணாத்தை என்கிட்ட கேட்டிருக்கலாமல்லோ. நம்ம கூட ஒரு கேம் விளாண்டுருப்போம், எல்லாம் சுற்றி உட்காந்துட்டு இருப்போம். ஒருத்தன் முதல்ல ஆரம்பித்து ஏதோ ஒன்று பக்கத்தில் இருக்கவன் காதில் சொல்லுவான். அது அப்படியே ஒவ்வொருத்தங்க காதுக்கு போயிட்டு நம்ம இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிறவன் சொல்லும்போது வேறையா மாதிரி வந்து நிற்குமா? அந்த மாதிரி தான் இதுவும். ஆமாங்க, காளியம்மாள் அக்கா நாகர்கோயில் போகவே இல்லையாமா, அங்கே ஒரு ஹோட்டலில் மீட்டிங் போடவே இல்லையாமா, ஃபோனு கொடுக்கவே இல்லையாமா, காசும் கொடுக்கவே இல்லையாமா. ஆனால் அதை வரிசையாக ஒவ்வொருத்தங்க அதுலேயே சொல்லி 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 அதை சீமான் காதுக்கு வர்றப்ப அது என்ன வரிசையா சாட்டை கறிக்கஞ்சி கிட்ட சொல்லி, கறிக்கஞ்சி அது கார்த்திகா கிட்ட சொல்லி, கார்த்திகா அதை பத்திரமா ஃபர்ஹானா கிட்ட சொல்லி, ஃபர்ஹானா அதை விடாம வித்யா வீரப்பன் கிட்ட சொல்லி, வித்யா வீரப்பன் அதை பார்த்து பார்த்து பாக்யராஜ் கிட்ட சொல்ல, இப்படி சுத்தி சீமான் கிட்ட வரப்ப ஹவா நாகர்கோயில்ல காளியம்மாள் சீமான் கட்சியை உடைக்க போறேன் அப்படின்னு காசும் ஃபோனும் கொடுத்துருக்காங்கன்னு நியூஸ் வந்துருச்சாமா. சரி, இவனுக்காவது அறிவு வேணா, இத்தனை பேத்துக்கிட்ட போயிட்டு வந்திருக்க ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணணும்னு அப்படின்னு நாம சொல்லலைங்க, காளியம்மாக்கா சொல்லியிருக்காங்க. அதையும் அக்கா ரொம்ப பொலைட்டாக தான் சொல்லியிருக்காங்க. அண்ணன் என்கிட்ட இதை பற்றி கேட்பாருன்னு ஒன்றுமே இல்லை. நான் வந்து இப்போ ஒரு கூட்டம் நடத்துகிறேன், இப்போ ஒரு தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் கட்சி நிர்வாகிகள் தெரியாமல் தனி ஒரு கூட்டம் நடத்துகிறேன், ஒரு செல்ஃபோன் கொடுக்குறேன், 2000 ரூபா பணம் கொடுக்குறேன். முதல்ல அதுக்கான தேவை என்ன இருக்குன்னு இருக்கு, நான் ஏன் முதல்ல அதை செய்யணும்னு இருக்கு. ரெண்டாவது, இது ஒரு தகவலாக வருது அப்படின்னா ஒரு சூழலில் அதை உட்காந்து ஒரு ஆள் ஒரு மூலமாக ஒருத்தர் மூலமாக போகும்போது உங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு செய்தி போகுது அப்படின்னா 11வது நபர்கிட்ட அது வேறு மாதிரி போகும். அவருக்கு இருந்த சூழலில் அதை விசாரிக்கலையா இல்லை கேட்கலையா அப்படிங்கிறது எனக்கு அதை பற்றிலாம் நான் அது உள்ளேயே போகலை, அந்த விசாரணைக்குள்ளேயே நான் போகலை. சரி, அதை யார் வேணாலும் சொன்னாலும் அண்ணையா நம்மள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் எனக்கு. எனக்கா அவன் இதை பற்றியாக்கா கேட்பான்? கேட்டால் அவன் என்ன கேட்பான்னு நினைக்கிறீங்க? அத்தனை பேத்துக்கு கொடுக்கறதுக்கு காசு ஏது, மரியாதையாக அதில் 10% எனக்கு வந்துடணும் அப்படின்னு தானே கேட்பான். ஏங்க, கலெக்ஷன் வந்துட்டா அவன் என்னைக்காதும் அம்மா அப்பா அண்ணன் தம்பி ஏதாவது பார்த்துருக்கானா? எலெக்ஷனை மட்டும்தானே பார்த்துருக்குறான், காசை மட்டும்தானே பார்த்துருக்குறான். அப்பேற்பட்டவங்கிட்ட போய் நான் நியாயத்தை எதிர்பார்த்தேன், இன்னைக்கு காயப்பட்டு வந்து நிற்கிறேன்லாம் சொல்லலாமாக்கா? அக்கா கட்சியை விட்டு போனாங்கன்னா சும்மா போவாங்களா? அக்கா நியாயப்படி தான் பேசுவாங்க. சீமான் நல்லது பண்ணா நல்லதுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒழுங்காயிடுறான்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அக்கா அங்கேருந்து சும்மாலாம் வெளியே போல, கடைசியாக ஒரு பிட்டை போட்டு போனாங்க.
அதுதான் சீமானுக்கு வச்ச ஆப்பு. அதுவும் அது என்ன சாதாரண விட்டா, ஒரே செகண்ட்ல 10 நிமிஷம் ஒரு பிட்டை போட்டாங்க பாருங்க, அப்படிதான். அதை கேட்ட சீமானு ஆடி மட்டும் இல்ல, ஓடியே போயிட்டான். ஒரு 10 நிமிட சந்திப்பு நமக்கான அரசியலை, ஒரு 10 நிமிட சந்திப்பு நமக்கான அரசியலை, அந்த 10 நிமிட சந்திப்பு 10 நிமிட சந்திப்பு 10 நிமிட சந்திப்பு, ஒரு 10 நிமிட பேச்சு, ஒரு 10 நிமிட பேச்சு, ஒரு 10 நிமிட பேச்சு, ஒரு 10 நிமிட பேச்சு, 10 சந்திப்புன்னு சொல்லி சந்தி சிரிக்க வச்சுட்டாங்க. அதுவும் இல்லாமல் சீமான் உங்களை பிசுறுன்னு சொன்னதுக்காகவோ இல்லை நீங்கள் அங்கே காசு கொடுத்தீங்கன்னு சொன்னதுக்காகவோ எல்லாம் நீங்கள் அவர் உங்களை அனுப்பவும் இல்லை, நீங்கள் போகவும் இல்லை. அந்த 10 நிமிட சந்திப்புன்னு சொன்னீங்கல்ல, அதுதான் அவரை மொத்தமாக தூக்கி ஏறிச்சு விட்டுருச்சு. பிசுறு 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 பிசுறுன்னு சொல்லி கெத்தா இருந்தான். அக்கா வந்து, யார் நானா பிசுறு, யூ ஜஸ்ட் 10 மினிட்ஸ்டா, ஜஸ்ட் 10 மினிட்ஸு அப்படின்னு வாயா க்ளோஸ் பண்ண வச்சுட்டாங்க. அந்த தொழில் போட்டியின் காரணமாக தான் அக்காவை கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்கியிருக்கிறார். சரி, அக்கா இனி எந்த கட்சிக்கு போவாங்கன்னு யாராவது யூகிச்சிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி அக்கா சொல்றப்பெல்லாம் பாசமிகு அண்ணன் செந்தமிழன் சீமான்னு தான் சொல்லுவாங்க. இப்போ ஜஸ்ட் சீமான் இல்லைன்னா அண்ணே, சும்மா பேருக்கு நொன்னே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த இன்டர்வியூல அக்கா நான் விஜய் கட்சிக்கு தான் போய் சேர போறேன்னு சிம்பாலிக்கா இல்ல, ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. எங்க சொன்னாங்கன்னு கேக்குறீங்களோ, அதாங்க சித்தார்த்து, சூர்யா, அஜித் இப்படி நடிகர்கள் பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போதே மரியாதைக்குரிய ஒரு சமூக பார்வையோட நடிகர் சித்தார்த் அந்த மாதிரி சொல்லி சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி நடிகர் சூர்யா அவர்கள் அப்படி சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ஒரு சில நடிகர்கள் இருக்காங்க. இப்போ என்னவா இருந்தாலும் இது திரைப்படமாக பாருங்கள், தாய் தந்தையரை மதிங்க, தேவையில்லாமல் இதுக்கே செலவு பண்ணாதீங்கன்னு சொன்ன மரியாதைக்குரிய விஜய் அவர்களுடைய வார்த்தையும் பார்த்துருக்கேன். அது மாதிரி அஜித் அண்ணா அவர்கள் வந்து அவங்களும் இந்த வார்த்தையை சொன்னாங்க, ரசிகர்ன்ற பேரில் என்னை எப்படி மன்றம் வைக்காதீங்க, கொண்டாடாதீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஏங்கா அஜித் மரியாதைக்குரியவர் அல்லவா? அகரம் சூர்யாக்கு அந்த மரியாதை இல்லையா? இல்ல எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சின்னதாவதும் தன்னுடைய குரலை உயர்த்தி பேசுற சித்தார்த்துக்கு அந்த மரியாதை இல்லையா? என்ன இவர் பண்ணிட்டாருன்னு மரியாதைக்குரியவர்னு இவருக்கு ஸ்பெஷல் கொடுக்குறீங்கன்னு எனக்கு இன்னும் புரியலக்கா. இவர் யாருடைய மரியாதைக்குரியவர்? உன்னுடைய மரியாதைக்குரியவரா இல்லை நீங்க போற கட்சியினுடைய தலைவரா? எனக்கு ஒண்ணுமே புரியலையேக்கா. படிக்க வாய்ப்பில்லாத, வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்வியை கொடுக்குற சூர்யாவுக்கு மதிப்பிற்குரிய இல்லை. அந்தந்த பிள்ளைங்களே அப்படி இப்படின்னெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த ஸ்கூலில் சேர்ந்து இந்த ஸ்கூலில் சேர்ந்து படித்து நல்ல மார்க் எடுத்தா கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சு ஏன் நான் தான் சிஎம்னு சொல்லு சொல்கிறவங்களுக்கெல்லாம் மரியாதையாக்கா? இன்னொரு டைம் சொல்லுங்கக்கா. மரியாதைக்குரிய விஜய்னு சொன்ன நல்லா இருந்தது, ஒரு தடவை கூட சொல்லுங்க. மரியாதைக்குரிய விஜய் அவர்களுடைய வார்த்தை ஒன்ஸ் மோர் சொல்லுக்கா, நீ போகிற கட்சி தானே, தைரியமா சொல்லுங்க. மரியாதைக்குரிய விஜய் அவர்களுடைய வார்த்தை மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்கள். சரிக்கா, உன்னோட மரியாதை அவருக்கு தேவைப்படுது, நீ கொடுக்குற அவர் வாங்கிக்கிறாரு. 2 பேரும் மரியாதை நிமித்தமா கட்சியில சேர போறீங்க. இனி உங்களுடைய இந்த பயணம் வெற்றி பெற நாங்கள் வாழ்த்துகிறோம் மரியாதைக்குரிய காளியம்மாள் அக்கா அவர்களே. அதாவது மரியாதைக்குரிய விஜய் அவர்களின் கட்சியில் மரியாதைக்குரிய காளியம்மாள் அக்கா போய் சேருவதால் மரியாதை நிமித்தமா நான் வாழ்த்துறேன். அவ்வளவுதான்க்கா, முடிச்சு போச்சுக்கா. ஆனா ஒண்ணு மட்டும்க்கா, அதை மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இது உங்க நல்லதுக்கு இல்ல, ஏன் நல்லதுக்கு நான் சொல்றேன். நீங்க எம்பிட்டு கோவமா இருந்தாலும் புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் அந்த பெல் பட்டனு, கமெண்ட், ஷேரு இதெல்லாம் பண்ணீங்கன்னா நானும் புன்னகையோடு நிறைய வீடியோ போடுறதுக்கு தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.